இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 55 அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் அதிசயமாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பாரம், யார் என்னை ஆதரிப்பாங்க, யார் என்னை நடத்துவாங்க, இன்றைக்கு அநேக ஆதரவுகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். என் அரசாங்கம் அமைப்பதற்கு ஆதரவு தேவை, நான் ஜெயிப்பதற்கு ஆதரவு தேவை, நான் வாழ்வதற்கு ஆதரவு தேவை, இப்படி பல விதத்தில் ஆதரவு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் பாரம், உன் கவலை, உன் கண்ணீர் எல்லாவற்றையும் என் மேலே வைத்து விடு. வேதத்தில் அற்புதமான வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே வைத்து விடும். நம்முடைய கவலை, பாரம், கண்ணீர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் நம்மை ஆதரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தர் மேலே நம்ம பாரத்தை வைத்து விடும் பொழுது அவர் நம்மை ஆதரிப்பார். ஒரு அருமையான சகோதரி காரில் புதிதாக கிராமத்துலேருந்து வந்தாங்க. அவங்க கையில் மூட்டை, பெரிய பலுவெலாம் வச்சுருந்தாங்க. காரில் வழியில் நடந்து போகிறத பார்த்து ஒருத்தர் நிறுத்தி, வாங்க உங்களை நான் விட்டு விடுகிறேன், இந்த வெயிலில் நடந்து போகிறீங்களே என்று சொன்னாங்க. கையில் ஒரு பேகு, அவங்க தோளில் ஒரு கூடைய, மூட்டை எல்லாம் வைத்திருந்தாங்க. சரி என்று அவங்க காருக்குள்ளே ஏறினாங்க. முதல் முறையாக காரில் ஏறுறாங்க. ஏறி உட்காந்து கார் போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு போகிறதுக்கு கார் புறப்பட்டு போய் கொண்டிருக்கும்போது திரும்பி பார்த்தா தலையில் இருக்கிற பாரத்தை அவங்க அப்படியே வச்சுருந்தாங்க. மடியிலையும் அந்த பேகெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த டிரைவருக்கு ஏற்றி கொண்டு போன டிரைவர் கேட்டாராம், அம்மா ஏன் தலையில் அந்த பாரத்தை வச்சுருக்கிறீங்க, அதை இறக்கி வச்சுருக்கலாமே. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா ஏற்கனவே நானே பாரம், இதை வேற இறக்கி வச்சா அந்த காருக்கு அதிகமான பாரம் ஆகிடுமே என்று சொன்னாங்களாம். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இப்படி தான் நம்ம நினச்சி கொள்கிறோம். ஐயோ நான் எப்படி இறக்கி வைக்கிறது, இறக்கி வச்சா இன்னும் பாரம் ஆகிடுமோ அந்த காருக்கு. அவருடைய தோள்கள் அது வல்லமை உள்ளது, பராக்கிரம் உள்ளது. உங்கள் கவலைகள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும், உங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய தோள்கள் நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஆகவே தான் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்ம பாரம், கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் அவரிடத்தில் வைப்போம். புதிய மாதத்துக்கு, அடுத்த மாதத்துக்குள்ளே நம்ம போகும்பொழுது இன்னும் அதிகமாக அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். நம்மை ஆதரித்து நடத்துகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அற்புதமான நல்ல நேரத்துக்காக, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு. எங்கள் பாரம், எங்கள் கவலை, எங்கள் பயங்கள், எங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில், உம்முடைய தோள்களில் வைக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறீர், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே நன்றி. இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக சோத்தரிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.